உன்னை உன் புருஷன் கூட சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, சரியா? இதை நான் உனக்கு பண்ணி கொடுக்கிற சத்தியம். நீ இப்ப நார்மலா இல்லாம கண்ணீர் விட்டு கவலைப்பட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், எல்லாரும் ஏதோ பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிருவாங்க, சரியா? அதுலயும் உன் பெரிய உன் முகத்தை பார்த்தே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெள்ள தெளிவா கண்டுபிடிச்சிருவாரு. அதனால நீ அழாம எப்பவும் போல சகஜமா இரு ரோஹிணி, சரியா? நீங்க என்னதான் சமாதானப்படுத்தினாலும் என் மனசு சமாதானமே ஆக மாட்டேங்குது அண்ணி, ஆக மாட்டேங்குது. பிரபு, நீ உன் தங்கச்சி கிட்ட பேசுனது எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஆனா இத்தனை நாளா நீ அவகிட்ட பேசாததை நினைச்சு உன் தங்கச்சி ரொம்ப வருத்தப்படுறாப்பா. அவளோட வருத்தத்தை நீதாப்பா சரி பண்ணணும். ஆமா பிரபு கண்ணா, ரோகிணி மாப்பிள்ள கூட மறு வீட்டு விருந்துக்கு வந்தப்ப கூட நீ அவகிட்ட முகம் கொடுத்து பேசவே இல்ல. அதனால அவ விருந்து சாப்பாட்ட கூட ஏனோ தானோன்னு சும்மா ஒரு பேருக்கு தான் சாப்பிட்டா. இன்னைக்கு அவ மறு வீட்டுக்கு வந்திருக்கா. அவளுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு அதையெல்லாம் செஞ்சு கொடுத்து அசத்தி அவ வருத்தத்தை போக்குப்பா. ரோஹிணியோட வருத்தத்தை இவன் போக்க போறானா? அவளாலதான் இவனும் இவன் பொண்டாட்டியும் இனி காலம் பூரா கதறி அழுக போறாங்க. நீ பாத்துக்கிட்டே இரு கிழவி, பாத்துக்கிட்டே இரு. என்ன இருந்தாலும் ரோகிணி உன் கூட பிறந்த தங்கச்சி. அவகிட்ட சும்மா சம்பிரதாயத்துக்கு பேசாம மனசு விட்டு நல்லபடியா சந்தோஷமா சிரிச்ச முகத்தோட பேசுப்பா. போ பிரபு. போறேன்ப்பா, போறேன். நீங்க சும்மா தோணங்காதீங்க. என் தங்கச்சிக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு கேட்டு அதெல்லாம் இன்னைக்கு நானே என் கையால சமைச்சு கொடுத்து அவளை சந்தோஷப்படுத்துறேன். போதுமா? இல்ல அண்ணி, இனிமே அவர் என்ன ஏத்துக்கவும் மாட்டாரு, சேர்த்துக்கவும் மாட்டாரு. நீங்களும் அண்ணனும் சேர்ந்து எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க ஏற்பாடு பண்ணீங்க. ஆனா அதை கெடுத்துக்கிட்டு நானே என் தலையில மண் அள்ளி போட்டுக்க போனேன். நீங்க எல்லாரும் என்னை காப்பாத்தி நிச்சயம் பண்ண மாப்பிள்ளைக்கே கட்டி வச்சீங்க. ஆனா இப்போ என் தலையில இடியே விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. நான் நல்லா வாழக்கூடாதுங்கிறது தான் என் விதின்னு நினைக்கிறேன் அண்ணி. ஐயோ, அப்படிலாம் எதுவும் கிடையாது ரோஹிணி. இங்க பாரு, நான் சொல்றத நம்பு. தெய்வம் மனுஷங்களை படைச்சு விதின்னு ஒண்ணு எழுதி வச்சதே அவங்க சந்தோஷமா வாழ்றதுக்காக தான். உன்னை சந்தோஷமா வாழ வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு ரோஹிணி. என்னால தாங்கிக்க முடியல அண்ணி. இப்படி எல்லாம் நடக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ரோஹிணி, அண்ணா, என்ன ரோஹிணி, ஏன் அழுதுட்டு இருக்க? சொல்லு ரோஹிணி, ஏதாவது பிரச்சனையா? என்னன்னு என்கிட்ட சொல்லு. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? அட என்னங்க நீங்க, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோவத்தெல்லாம் விட்டு சமாதானமாகி வெளியே போறேன்னு சொன்னீங்க. அதுக்குள்ள திரும்பவும் கோவப்பட ஆரம்பிச்சிட்டீங்க. சரியான டென்ஷன் பார்ட்டிங்க நீங்க. ரோஹிணி எதுக்கு அழறான்னு கூட தெரியாம நீங்க பாட்டுக்கு கோவப்பட ஆரம்பிச்சிட்டீங்க. அவ ஒண்ணு எந்த பிரச்சனையும் நினைச்சு அழுதுட்டு இருக்கல, உங்க பாசத்தை நினைச்சுதான் அழுதுட்டு இருக்கா. என்னோட பாசத்தை நினைச்சு அழுதுட்டு இருக்காளா? நீ என்ன சொல்ற? அது வாங்க, நீங்க அவகிட்ட பேசாம இருந்தப்ப மனசு சங்கடப்பட்டு அழுதுட்டு இருந்தா. இப்ப நீங்க சமாதானமா பேசினப்புறம் மனசு சந்தோஷப்பட்டு ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருக்கா. அப்புறம் எதுக்கு இதை தாங்கிக்கவே முடியல? இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருந்த. அதுவாங்க, உங்களோட பாசத்தை அவளால தாங்கிக்க முடியலையா. நீங்க அவகிட்ட பேசுவீங்கன்னு அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையாங்க. அதாங்க ரோஹிணி சொல்லி சந்தோஷமா அழுதுட்டு இருந்தா. இதுவரைக்கும் பாசமலர் சிவாஜி சாவித்திரிய யாரும் லேஸ்ல முந்தினது இல்லையா. இப்போ அவங்கள விட பிரபு ரோஹிணியும் தான் அண்ணன் தங்கச்சி பாசத்துல ஓவர் டேக் பண்ணி முன்னேறி போயிட்டு இருக்காங்கன்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கங்க. நல்ல அண்ணன் நல்ல தங்கச்சி.
என்ன ரோகிணி, உன் அண்ணி சொல்றதெல்லாம் நிஜம்தானா? ஆமாண்ணே. என்ன ரோகிணி, நான் பேசலன்னு அழுத, இப்ப பேசுனதுக்கும் அழற? யாராவது இப்படி இருப்பாங்களா? ஆ, உங்க தங்கச்சியாச்சே, வேற எப்படி இருப்பா? நான் உன் மேல கோவமா இருந்தேன், அதனால பேசல. இப்ப அந்த கோவம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு சுத்தமா இல்லாம போயிருச்சு, அதனால தான் பேசினேன். இதுக்கெல்லாம் அழணுமா? நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். சரி, அதை விடு. மத்தியானத்துக்கு நீ என்ன சாப்பிட்ற? இன்னைக்கு உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நானே என் கையால உனக்கு சமைச்சு போடுறேன். மறு வீட்டு விருந்தப்ப நீ சரியா சாப்பிடல, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நீ இன்னைக்கு சாப்பிட்ற. ஓகேவா? அண்ணே, அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்ணே.